பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வீக்கெண்டுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். சாட்டர்டே நாளையோட லாஸ்ட் டே, அப்புறம் சண்டேலேருந்து நியூ வீக் ஸ்டார்ட் ஆகுது. எப்படி போகுது லைஃபு? உங்கள் லைஃப்பில் என்னென்ன தேவையோ எல்லா தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திச்சிட்ருக்காரு. ஆமேன், அதுக்கு சந்தோஷம். உங்களுக்கு அற்புதத்தை நடத்திட்டுருக்காரு, அதுக்கும் சந்தோஷம். ஆமேன். காணப்படாதவைகளை, அதாவது காணாதவைகளெல்லாம் நடந்துரும், இப்படிலாம் இருக்க போது காண்ற மாதிரி விஷன் பாருங்கள். அப்படின்னா தான் அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இருக்கும்போது அதை இருக்குது அப்படின்னு பார்க்குற பார்வை கிறிஸ்தவ பார்வை கிடையாது. இல்லாதது எல்லாத்தையும் நம்ம எப்படி வாழ போகிறோம், பெரிய வீடு, நல்ல கர்த்தருக்குள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம், லைஃப்பில் உலக பிரகாரமும் ஒரு முன்னேற்றம் இருக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஒரு முன்னேற்றம் இருக்கணும். ரெண்டுலேயும் இருக்கணும். உலகம் நம்மளை பார்க்கும்போது இவ கூட கர்த்தர் இருக்காருன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை முன்னேறி போயிட்டே இருக்கணும். அந்த விஷனை பாருங்கள். உங்களுக்கு எப்படி ஒரு வீடு வேணும், பைக் வேணுமா, கார் வேணுமா, பிள்ளைங்க படிப்பு எப்படி இருக்கணும், நீங்கள் நகை நட்டு சொத்து மற்றவங்களுக்கு எவ்வளோ உதவி செய்யணும், ஏதாவது ஒரு சமூக சேவை கர்த்தர் நாமத்தில் செய்யணும், அப்போல்லாம் விஷன் பெருசாக பாருங்கள். எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாண்டு, மெயினாக இப்போதைக்கு ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டில் 24 hours சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கணும். எப்போ வந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு. ஏன்னா மனுஷங்களுக்கு பெரிய அந்த நேரத்தில் அவங்களுக்கு இருக்கிற பெரிய சாப்பாடு தான். மற்ற பிரச்சனைலாம் அடுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு, ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாமல் எத்தனையோ மக்கள் ஜனங்கள் இருக்காங்க. அதை நான் பண்ணணும்னு ஆசைப்படுதேன். கர்த்தர் எனக்கு செய்வார். கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிற தாழ்ச்சி அடையேங்கிற வார்த்தை விசுவாசிக்கிறேன். அந்த பில்டிங்கில் கூட நான் என்ன வசனம் போடணும்னு கூட முடிவு பண்ணிட்டேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படிங்கிற வசனத்தை போட்டு ஒரு பெரிய ஹால் மாதிரி எடுத்து அதுக்கு சமைக்கிறதுக்கு ஒரு ஆட்களை ஃபிக்ஸ் பண்ணி 24/7 சாப்பாடு. எப்போ யார் வந்தாலும் சரி, அது எந்த ஜாதி மதம் எந்த பேதமும் இல்லாமல், நான் பெருசு ஸ்டேட்டஸ் பேக்ரவுண்டு எதுவுமே இல்லை, பசிக்கு நீ வந்தியா, உனக்கு சாப்பாடு கர்த்தர் கொடுக்குறாருங்கிற கான்செப்டில் லாஜிக்கில் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. கர்த்தர் செய்வார். இன்னும் எவ்வளவோ செய்வார். எனக்கு இது என்னோடய ஃபேமிலி நீட்ஸ் எல்லாம் தாண்டி இது செய்யணுன்னு ரொம்ப ஆசை. அதே மாதிரி இன்னொன்று, கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் இது வாய்க்கட்டும். அதே மாதிரி தான் இப்போ இன்னொன்று, ஒரு பேபி அடாப்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அதுவும் நான் ஆசைப்பட்றேனே தவிர கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் அது நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி என்னோடய சூழ்நிலைகள் எல்லாத்தையும் மாற்றுறது அவர் பண்ணுவார். அவருக்கு சித்தமாக இருந்தால் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். சரி, ஓகே. இன்றைக்கி பாட்டு ஸ்டோரி ப்ரேயரில் பார்க்கக்கூடிய பாட்டு, என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது, என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது, என்னை அவர் பசும்புல் பூமியிலே என்றும் அவர் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பமயமே, என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. நம்ம மேய்ப்பர் இயேசுங்க. இன்றைக்கி சூழ்நிலை வேறு மாதிரி இருக்கலாம், ஆனால் இது நிரந்தரம் கிடையாது நமக்கு. அதாவது கிறிஸ்தவ பிள்ளை, கர்த்தர் பிள்ளை, தேவ பிள்ளையாக இருக்கிறவனுக்கும் தேவ பிள்ளையாக இல்லாதவனுக்கும் வித்தியாசம் இதுதாங்க. அவன் தேவ பிள்ளையாக இல்லாதவன் என்ன சொல்லுவான்னா, எப்போ என் சூழ்நிலை மாறுமோ, எப்போந்தான் இதெல்லாம் சரியாகுமோ,
அப்படின்னு அவன் வந்து அவன் 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 கடவுள்னு ஒருத்தரை கும்பிட்றதா அவன் சொல்லுவான். ஆனால் அவனுக்கே தெரியாது அவன் கடவுள் செய்வாரா செய்ய மாட்டாரா, அவனுக்கே ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் பேசுவான். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நம்ம கிறிஸ்தவ பிள்ளைங்க. இன்றைக்கி என் சூழ்நிலை இப்படி இருக்கலாம், ஆனால் இது நிரந்தரம் கிடையாது. என் சூழ்நிலை மாறும், என் சூழ்நிலை மாறும், என் சூழ்நிலை கண்டிப்பாக மாறும். மற்றவங்க பார்க்கும்போதே நான் என் கை உயர்ந்து நிற்கும், என் தலையை கர்த்தர் உயர்த்துவார், என் சத்துருக்களுக்கு முன்னாடி என் தலையை அபிஷேகம் பண்ணுவார்னு விசுவாசத்தோடு நம்ம பேசுவோம். அவன் நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணலாம், ஹே நீ எப்படி இருக்க பாரு, நீ நானும் ஒரே நிலமையில தானே இருக்கோம் இப்போ அப்படின்னு அவன் நம்மளை கிண்டல் பண்ணலாம். இன்றைக்கி கூட என் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருந்தான். என் தம்பி தான், அது என்னோடய சித்தப்பா பையன். அவன் வந்து வசனத்தெல்லாம் பார்த்துட்டு என்ன இப்படிலாம் போட்டிருக்கேன், அவன் புலம்புறான். என் சம்பாதிக்கிறதெல்லாம் காண மாட்டேக்கி, குழந்த ஃபேமிலி சேர்த்து வைக்கவே முடியல, அப்படி இப்படின்னு புலம்புறான். எப்போ தான் நிலமை மாறுமோ அப்படின்னு புலம்புறான். நம்ம புலம்பெல்லாம் கிடையாது, நம்ம மாறும்னு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கோம். ஆனால் அவனும் நானும் ஒரே நிலமையில தான் இருக்கோம். சொல்லப்போனால் அவனை விட கீழான நிலமையில தான் நான் இருக்கேன் அவனோட பார்க்கும்போது. ஆனால் எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, இது நிரந்தரம் கிடையாது. நாளைக்கு அவனுக்கே நான் உதவி செய்கிற நிலமை வரும், கண்டிப்பாக வரும். ஏன்னா நான் விசுவாசிக்கிற தேவன் அதை வாய்க்க பண்ணுவாருன்னு எனக்கு நல்லா தெரியுது. சூழ்நிலைகள் மாறும், என்னெல்லாமோ மாறி இருக்குது பைபிளில், எப்படியோ இருந்தவங்களுக்கெல்லாம் மாறி இருக்குது. கொஞ்சம் டைம் எடுக்கும், ஓகே. ஆனால் அது அப்படியே அவன் கண் காணும், அவன் கண் கண்டிப்பாக காணும். அவனுக்கு நான் உதவி செய்கிற நிலைமைக்கு பார்க்கும்போது அப்போ தெரியும் அவனுக்கு நான் கும்பிடுற தேவன் ஜீவன் உள்ள தேவன். இன்றைக்கி அவன் அதை பார்த்து கிண்டல் பண்ணுறான், என் வசன போர்டை பார்த்து இது பண்ணுறான், சிரிக்கிறான், வைக்கிறான், இருக்கட்டும். ஆனால் ஒரு நாள் அவனுக்கு நான் உதவி செய்கிற நாள் வரும் பாருங்கள், அன்னைக்கு நிற்க பாருங்கள், அன்னைக்கு நான் கெத்தாக நிற்பேன், என் கர்த்தர் பாருடான்னு. அந்த நாளுக்காக தான் வெயிட்டிங் கர்த்தாவே பல வருஷமா. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நேற்று வந்து மோசே கதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது மோசே வந்து கடவுள் வந்து மோசே கிட்ட பேசுகிறாரு, நீ போ இஸ்ரவேல் மக்களை போய் நீ தான் மீட்டுட்டு வரணுங்காரு. அப்போது அவன் சொல்கிறான், அவன்னு சொல்ல வேண்டாம், அவங்களாம் வயசானவங்க, நமக்கு முன்னோர்கள் மாதிரி. ஸோ அவருன்னே நான் சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தெரியாதனமாக எதுலையாவது அவன் இவன் பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க. அவங்களாம் கடவுள் பிள்ளைங்க, அவங்கள மரியாதையெல்லாம் யாராக இருந்தாலுமே மரியாதையெல்லாம் பேசக்கூடாது. கடவுள் பிள்ளைங்களை கண்டிப்பாக மரியாதையெல்லாம் பேசக்கூடாது. இப்போ என்னென்னா, ஆமாம், அவங்க நான் போனால் என்னை எப்படி நம்புவாங்க அவங்க, நீ கடவுள் அனுப்பின பிள்ளை தானான்னு கேட்பாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து சில விஷயங்கள் கர்த்தர் சொல்லி கொடுக்காரு. நீ உன் தடியை கீழே போடு, அது பாம்பாக மாறுது, உன்னோட கோல் வந்து பாம்பாக மாறும், இது ஃபஸ்ட்டு அற்புதம். ரெண்டாவது அற்புதம், இதை நம்பலை அப்படின்னா ரெண்டாவது என்ன அப்படின்னா, உன் கையை வந்து உன்னோட மடியில் போட்டு எடு, அப்போ வந்து வெண்குஷ்டம் பிடிச்ச மாதிரி ஆகும், அப்புறம் சரியாகும். இதையும் நம்பலைன்னா மூணாவதாக என்ன பண்ண அப்படின்னா, நதியிலேருந்து எகிப்து நதியிலேருந்து தண்ணியை எடுத்து நிலத்தில் ஊற்று, அது எல்லாம் என்னவாயிடும், மொண்டை தண்ணி வெட்டாந்தரில் ரத்தமாகும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 3 அற்புதத்தையும் நடத்துனதும் அப்படி இருந்தும் மோசைக்கு கொஞ்சம் ஒரு நர்வஸாக இருக்குது. நான் வாய் திக்கு வாய், மந்த வாய், நான்லாம் பேச பயமாக இருக்குது, என்னால் பேச முடியாது, பார்வோன் ராஜா கிட்டே போய் நான் பேசுகிறமானதும் கர்த்தர் ஒரு ஸ்டேஜில் டென்ஷன் ஆயிடுறாரு. சரி, ஆரோன் உங்கள் அண்ணன் தானே, அவன் வருவான், அவன்கிட்ட நீ சொல்லு, நான் உனக்கு தேவனாக இருப்பேன், நீ அவனுக்கு தேவனாயிரு, அவனுக்கிட்ட என்ன, நான் வாயோட இருந்து, ரொம்ப முக்கியமான வசனம், நான் உனக்கு போதித்து, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். முக்கியமான வசனம், நமக்கு தேவையான வசனங்க. ஏன்னா சில நேரங்களில் வீட்டில் நான் பேசும்போதே சில வார்த்தைகள் என்னையே நான் நினைக்கிறது ஒன்று, ஆனால் வாயிலேருந்து வர வார்த்தை சில நேரம் வேறு மாதிரி இருக்கும். அதாவது எஸ்பெஷலி ரொம்ப டென்ஷன் ஆகி ஹஸ்பண்ட் கூட சண்டையோ இல்லை வேறு ஏதோ பிரச்சனை நடக்கும்போது நான் அதை பேசணுன்னே நினச்சிருக்க மாட்டேன், ஆனால் என்னை மீறி ஒரு வார்த்தை போகுது. அப்போ நான் யோசிப்பேன், நான் இதை நினைக்க கூட இல்லையான வார்த்தை போதேன்னு சொல்லி. அப்போ இந்த வசனத்தை கண்டிப்பாக சொல்லணும், நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதே உனக்கு பதிவு. சில நேரம் ரொம்ப கிளவராக பேசுவேன், இது நான் தானா, அது கர்த்தர் வசனத்தினால. சில நேரத்தில் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ரொம்ப கிளவராக, அந்த இடத்துல நானாக எப்படி பேசினேன், நான் இந்த அளவுக்குலாம் ஒர்த்து கிடையாதே அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கும் நடந்திருக்கு. நெகட்டிவாகவும் நடந்திருக்கு. சில கிரிட்டிக்கலான சண்டை, அதாவது என்னமோ பயங்கரமான விஷயம்லாம் போயிட்டுருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் என்னையும் மீறி சில வார்த்தைகள் போகும். அதையும் நான் பேசலை. அதாவது நல்லது நடக்கும்போது கர்த்தர் செய்கிறாரு, இந்த மாதிரி பிசாசும் நம்ம நாக்கை யூஸ் பண்ணுறாங்கிறது தெரியுது.
ஸோ இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வசனம் ரொம்ப முக்கியம். நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். அப்போ அதே மாதிரி ஆரோனோட ஹெல்ப்போட நேராக போகிறாரு, இஸ்ரவேல் மக்களை போய் மீட் பண்ணுறாரு, மூப்பர்களை சந்திக்காரு, இவர் சொன்ன அற்புதத்தெல்லாம் செஞ்சு காமிக்கிறாரு. அவங்க நம்புகிறாங்க. நம்பினதுக்கப்புறமா அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்தாங்கங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ப்ரேயர். அன்பின் பிதாவே, தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி கர்த்தாவே. இன்றைக்கி என் நிலமை இப்படி இருந்தாலும் இது நிரந்தரம் இல்லைங்கிறத நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரை நோக்கி பார்க்குறவன் வெக்கம் அடையான்கிறத நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. இதே மாதிரி எத்தனையோ பேர், எத்தனையோ விசுவாசிகள், எத்தனையோ தேவ பிள்ளைகள் உன்னை நோக்கி பார்த்துட்ருக்காங்க. குடும்பத்தில் உள்ளவங்க முன்னாடி அற்புதத்துக்கு எதிர்பார்த்துட்ருக்காங்க. அது ஃபினான்ஷியலாக இருக்கலாம், இல்லை வேறு குழந்தைக்காக இருக்கலாம், இல்லை கல்யாணத்துக்காக இருக்கலாம், இல்லை குடும்ப சமாதானத்துக்காக இருக்கலாம், இல்லை சரீர சுகத்துக்காக இருக்கலாம், இல்லை பிள்ளைங்க படிப்புக்காக இருக்கலாம், வேலைக்காக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துக்காக எல்லாரும் மட்டம் தட்டும்போது கடவுள் எனக்கு மாற்றுவார், கடவுள் இந்த பிரச்சனையிலேருந்து என்னை விடுவிப்பார், கர்த்தரை மட்டும்தான் நான் விசுவாசிக்கிறேன்னு வைராக்கியமாக தேவ பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க கர்த்தாவே. அவங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செஞ்ச கிருபைக்காக நன்றி. நீர் வாக்கு மாறாதவர், நீர் மனுஷன் அல்ல, மனு புத்திரன் அல்ல மாற்றி மாற்றி பேசுகிறதுக்கு. ஆனால் என்ன, கரெக்டான டைமை மட்டும் நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பரவாயில்ல, என்ன டைமுன்னு தெரியல, ஆனால் நீங்கள் செய்யாமல் இருக்க மாட்டீங்க, நான் விசுவாசிக்கிறோம். எங்கள் எல்லார் வாழ்க்கையிலும் இதே மாதிரி கர்த்தாவே கூடிய சீக்கிரம் நாங்கள் வெயிட் பண்ண அற்புதம் நடந்துட்டுன்னு அதையும் நாங்கள் இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கணும், வீடியோவில் ஆடியோவில் ஷேர் பண்ணிக்கணும் கர்த்தாவே. அதை நடத்தின கிருபைக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக, உமது ராஜ்யம் வருவதாக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் செய்யப்படுவதாக, ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் உம்மோட ராஜ்யம் வருவதாக. எங்கள் கடனாளிகளுக்கு அவர்கள் கடன்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களை நீர் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமையிலிருந்து ரட்சித்து காத்து கொள்ளும் கர்த்தாவே. துதியும் கனமும் மகிமையும் இன்றைக்கு உமக்கே செலுத்துகிறோம். ஆமென்.